எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆக்சுவலா லைஃப்ல ராகு கேது அப்படிங்கிற ஒரு முக்கியமான பலமான கிரகத்தோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அப்படி கொஞ்சம் வீக்கா இருக்கிறது அப்படின்னா, அதாவது ராகு வீக்கானார்னா அவங்களுக்கு ஆயில் கொஞ்சம் பிரச்சனை ஆகும், இல்லைன்னா கை கால் வேற ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை வரும். கேது வீக்கா இருக்காரு அப்படின்னா மன ரீதியான பாதிப்பு வரும். சரிங்களா? இதுதான் ராகு கேதுடைய ரொம்ப முக்கியமான அவங்களோட அருள் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இப்ப பாருங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மா அட்மிட் ஆகும். ஒரு சின்ன வயசு தான், ஒரு 22-23 வயசுக்குள்ள அட்மிட் ஆகுது ஹாஸ்பிட்டல்ல. ஒரு ஜிஹெச்ல அட்மிஷன் போடுறாங்க. அவங்க நைட்டு ஒரு 11-12 மணிக்கு வராங்க. அந்த பிள்ளையோட அம்மா நர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. அந்த நர்ஸ் கிட்ட சொல்றாங்க, அம்மா என்ன பண்ணுச்சோ தெரியல, எதையோ குடிச்சிட்டா, எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. ஏன்னா டாக்டர் இல்லை, டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ அவசர சிகிச்சை பார்த்துட்டு இருக்காங்க, அதை விட்டுட்டு இங்க வர முடியாது. அதனால அந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அதுக்கு உண்டான மருந்தெல்லாம் கொடுத்து, மாத்திரைகள்லாம் கொடுத்து, அந்த ஊசியெல்லாம் போட்டு, இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் ஏற்றுறது, அது இதுன்னு எல்லாம் பண்ணி அந்த பிள்ளைய காப்பாத்திடுறாங்க. காப்பாற்றினோடனே பார்த்தீங்கன்னா நல்ல நைட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்குது. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலான்ட்டு போகிறாங்க. அங்கே போலீஸ்லாம் என்ன விஷயம் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, அந்த பேஷண்ட் சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன இது என்னன்னு கேட்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் போய் மருந்து குடிச்சிட்டு சாக போகுதே, தற்கொலை பண்ணிக்க போகுதே அப்படின்ட்டு போய் கேட்குறாங்க. முதல்ல இந்த தற்கொலை பண்ணிக்க போயிட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு ராகு பகவானோட அருள் நல்லபடியா இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்டமே போயிருச்சுன்னு அர்த்தம். அவங்களோட அந்த கண்டத்துல தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாலே அவங்க லைஃப் அவங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும். சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த பொண்ணு அது மாதிரி தப்பிச்சிருச்சு. இந்த நர்ஸ் அம்மா போய் கேட்குறாங்க, என்னம்மா விஷயம், ஏம்மா இந்த மாதிரி சின்ன வயசுல போய் இப்படிலாம் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதுக்கு அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கோபம் தான். எதுக்கு முதல்ல என்னை காப்பாத்துனீங்க, சும்மா என்னை காப்பாற்றிட்டு நான் பாட்டுக்கு செத்து போயிருந்தாலும் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படி இப்படின்னு நர்ஸையே சத்தம் போடுது. இருந்தாலும் நர்ஸு மட்டும்தான் அங்கே அந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் நல்லா பேசி பழகிறது அந்த ஒரு அம்மா தான். மற்றவங்களாம் அவங்க உண்டு வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கும்போது இவங்க தான் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்கிறதுனால இந்த பிள்ளை சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டம்னு, நான் பேசாமல் செத்து இருந்தேன்னா எனக்கு நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்னோடனே, இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, சின்ன வயசு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே அந்த பிள்ளைக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. உங்களுக்கு என்னங்க, கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிக்கிட்டு ஜாலியா இருக்கீங்க, குடும்பம் குழந்தைன்னு, நான் அவஸ்தைப்படுறேன். எங்க பாருங்க, எனக்கு படிப்பு நான் நினைச்ச படிப்பு படிக்க முடியல. அடுத்து நான் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, அந்த படிப்பு போயிடுச்சு. கல்யாணம் பண்ணி வச்சோடனே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை அது இதுன்னு நான் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பொருளாதாரமும் பெரிய அளவில் எனக்கு எங்ககிட்ட இல்லை. அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை இல்லை. இப்படி என்னால் அதெல்லாம் தாங்கிக்க முடியல. போகிற இடத்துல 4 பேர் 4 விதமாக கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ஒரு பணம் காசும் நாங்கள் நினைச்ச மாதிரி இல்லை. அதனால பேசாமல் செத்து போயிடலாம் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணேன். நீங்களாம் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னோடனே, ஒரு 10 நிமிஷம் நான் சொல்கிறத கேளு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கதையை சொல்கிறாங்க. அம்மா, ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கதையை ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க அப்படின்னோடனே, சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அம்மா இந்த மாதிரி அந்த கதை நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் பக்கத்தில். இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிதம்பரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு பிறந்து ஒரு 5வது வரைக்கும் தான் அந்த ஊரில் ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் படித்தாச்சு. 6வதுக்கு 5 கிலோமீட்டர் வெளியே போகும், பஸ் வசதி இல்லை. அப்போ 6 கிலோமீட்டர் அந்த பொண்ணு சைக்கிளை நீச்சிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஸ்கூலுக்கு போய் 12வது வரைக்கும் படிச்சிருச்சு. 12வது படித்து முடித்தோடனே அதுக்கு ஒரே கனவு, நமக்கு ஆகா நம்ம இன்னும் போய் இன்ஜினியர் படித்து பெரிய ஆளாயிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு படித்து நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏதாவது ஒன்று, மொத்தத்தில் எப்படியாவது காலேஜ் கல்லூரிக்கு போகணும்னு அந்த பிள்ளைக்கு ஆசை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ +2 முடித்தோடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் 2-3 பிள்ளைங்க இருக்குது, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். நீ முதல்ல ஒன்று அனுப்பிச்சு விட்டா தான் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ண முடியும். காசும் பார்த்தீங்கன்னா வர மாப்பிள்ள காசு ஏதோ உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம கொடுத்துடணும் பொண்ணை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க போகிற இடத்துல ஓரளவுக்கு நல்ல வசதி.
இந்த அம்மாவும் வேற வழி இல்லை. சரி, அம்மா அப்பா சொல்றாங்க, என்னடா பண்றதுன்னு கனவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோடனே எல்லாம் ஒரு அருமையான கணவர் தான், எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அற்புதமான ஒரு கணவர், ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக நாளாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, நம்ம இருக்கிற வசதிக்கு இந்த பிள்ளைய கொஞ்சம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ நம்ம பையனுக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம். 15 வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, அந்த பிள்ளைக்கு நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு திருமணம் பண்ணி வச்சுட்டோமோட்டுக்கு, கொஞ்சம் நம்ம யோசிச்சிருந்துருக்கலாம்னு அந்த அம்மா அப்ப யோசிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்கும் ஒத்து வரல. எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கிறது, எது பண்ணாலும் சரியில்லைன்னு சொல்றது, அந்த மாதிரி அந்த அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து என்னடா பண்றது, நம்ம வெளியே எங்கேயா போலான்னா வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பாசமா பழகுறாரு, நம்ம அவரு நல்லா இருக்கணும், அவருடைய மனசு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு அளவுக்கு மேல முடியல. ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கும் வந்து சரியானபடி சீர் செய்ய முடியல, அவங்க சீர் செய்யல. 2வதா இன்னொரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா சரியா அவங்க வந்து எதுவும் செய்யலை பெருசா. அதனால இன்னும் அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து பயங்கர கோவம். இந்த கோவத்துல என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமா திட்டுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. அந்த மனுஷங்கிட்ட சொன்னோம்னா அந்த மனுஷன் என்னதான் செய்வாப்ல, அவங்க வந்து என்னன்னா 15 வருஷம் தவமிருந்து பெத்த அம்மாவாச்சு. ஆனா அந்த அம்மா இவருக்கு நல்லா பாத்துக்கிறாங்க, இவரை நல்லா செஞ்சுக்கிறாங்க உங்க பிள்ளைக்கு. ஆனா மருமகளுக்கு ஒரு சரியானபடி இல்லை. இவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல, காசே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எங்கேயாவது வெளியே போய் சம்பாரிச்சுக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு அந்த அம்மா சொல்றாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஓகே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருமான்னு சொல்லிட்டு நேராக அவங்க மனைவி வீட்டுக்கு போறாரு. மாமனார் வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃபை விட்டுட்டு ஒரு 2 நாள்ல வந்துடுறேன்ட்டு சொல்லிட்டு வந்தாரு. வந்த உடனே இவர் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து தூக்கு போட்டு இறந்துறாரு. ஏன்னா சமாளிக்க முடியல, மனைவியும் ஒன்றும் பேச முடியல, அம்மா கிட்டேயும் எதுவும் பேச முடியல. அவருக்கு வந்து முடியல, அந்த ப்ரெஷர் தாங்காம அவர் வந்து தவறிட்டார். அவரே தன் உயிரை வந்து மாச்சிக்கிட்டார். இப்போ அடுத்து வந்து பாருங்க, அந்த லேடி வந்து கணவனாவது கொஞ்சம் நல்ல கணவனா கிடைச்சானே பரவாயில்லன்னு நினைச்சது, 4 வருஷத்துல அந்த வாழ்க்கையும் போச்சு. இப்போ அந்த பிள்ளைய வந்து அடுத்த உங்களுக்கு நல்லா தெரியும், அதாவது இந்த அம்மாவோட கண்ணாமண்ணான்னு பேசவும் தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. அது அந்த நாள வந்த பிரச்சனையில தான் இவர் தவறிட்டார். ஆனா அந்த அம்மா என்ன ஆயிடுச்சு, மர்மம் வந்த நேரம் தான் சரியில்லை, என் மாமன் இப்படி கொண்டு விட்டா அப்படி இப்படி பயங்கரமா பிரச்சனை. ஒரு பிள்ளைய வந்து இந்த அம்மா வச்சுக்கிட்டாங்க, இன்னொரு பிள்ளைய மாமியார்கிட்ட கொடுத்துட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்ப இந்த பிள்ளைய தன்னோட மகனை வந்து கரை சேர்க்கணும், என்ன பண்றது, எப்படி படிக்க வைக்கிறது ஒண்ணுமே தெரியல. ஒரு பைசா இல்லை, வீட்டுல ரொம்ப கஷ்டம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அவங்க அம்மா வந்து ஒரு கடவுளாட்டம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, டேய் நீ என்ன பண்ணு, நீ படிக்கிற வேலையை பாரு, நீ யாரையுமே நம்பாத. எல்லாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம், அடுத்த கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி, எல்லாம் சின்ன வயசு தானே இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைக்கு அது பிடிக்கல, நம்ம பையனை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு வரணும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை. பார்க்குறாங்க, இந்த பிள்ளை கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து, நீ பேசாமல் எதையாவது படி, நீ போ, நீ அப்பயே 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணோம், அது சரியாக வரல, தயவு செஞ்சு நீ போய் படின்னு 4 வருஷம் கழிச்சு ஒரு வாய்ப்பு, அதே மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்குது. இந்த பொண்ணு என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற சிட்டியில போறாங்க, எது காசு எல்லாத்துக்கும் அப்ளை பண்றாங்க, எது எதெல்லாம் முடிஞ்சதோ எல்லாத்தையும் அப்ளை பண்றாங்க, ஏதோ வந்ததை படிக்கிறாங்க. படிச்சுட்டு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா நர்ஸு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு அந்த பிள்ளைக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டதில் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு சின்னதாக ஒரு 6 மாதம் டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி 6 மாதமோ 1 வருஷமோ இந்த மாதிரி ஒரு சின்ன கோர்ஸாக படிக்கிறாங்க. படிச்சுட்டு ப்ரைவேட் இதில் மருத்துவமனையில், அதாவது ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. வைத்தியம் பார்த்துக்கிட்டே அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து எம்எஸ்சி நர்சிங் அந்த மாதிரி மாஸ்டர் படிப்பும் படித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசு வேலை கிடைச்சி அதுக்கப்புறம் இப்போ நர்ஸாக இருக்காங்க. அது வேற யாரும் இல்லைம்மா, நான் தான்மா. இதை நான் வர்றது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு பயங்கரமான கஷ்டப்பட்டேன். போகிற வரவங்களாம் ஒரு மாதிரி பேசுவான். எங்கள் அப்பாவே வந்து எனக்கு எதிராக நின்னாரு. அப்பா வந்து ஒரு நாள் வந்து அம்மா கம்பல் பண்ணி ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. வந்து பார்த்துட்டு நான் படுற கஷ்டத்தையும் நான் ரொம்ப பண்ணுற முயற்சியையும் பார்த்து அவர் வந்து இனிமேல் நீ குங்குமம் வச்சுக்குமா, பொட்டு வச்சுக்குமான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போனார். அன்னைக்கெல்லாம் கண்ணில் வந்து அவ்வளோ ஈரத்தோட நானா வந்து கடவுளை வந்து நினச்சி, நானா எப்படியாவது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பையாவது கொடு கடவுளை, என் பிள்ளைய மட்டுமாவது எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நான் நினச்சேன். இன்னைக்கு என் பிள்ளை வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கான். இது வந்து உண்மையாலுமே நடந்தது.
சரிங்களா? இப்போ அந்த பிள்ளைகிட்ட வந்து இப்போ சொல்லுமா உனக்கு எப்படிம்மா அப்படின்னோடனே, அம்மா எனக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் இல்லைம்மா, எங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறது தான். அது கூட வந்து ஈஸியா பிறந்துரும். ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு சில அதாவது மன கஷ்டம். நெறைய பேத்துக்கு எப்படின்னா, இது நல்ல பாக்கியம் இருக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கும். குழந்தை உண்டாவறதுக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியான அவங்களுக்கு பிரச்சனை, டென்ஷன்லயே அந்த கரு கூட உண்டாகாது சரியா. இதான் நெறைய பேத்துக்கு இருக்கிற பிரச்சனை. இப்ப ராகு, கேது. கேது இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்களா, அந்த நர்ஸுக்கு வந்து மன வலிமைய குடுத்தவர் அந்த கேது. போராடக்கூடிய மன வலிமைய வந்து அவரு தான் குடுப்பார். அந்த கேது ஒரு இடத்துல சரியா இல்லன்னு சொன்னா, அவன் வந்து எத பத்தியும் கவலைப்பட மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஆகாதவனாவே வாழ்வான். அவ ஒரு லேடியா இருந்தாலும் அப்படிதான். ஒண்ணும் கத்துக்கவும் மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. எப்படியோ அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிருவாங்க. கடைசி வரைக்கும் எந்த விஷயமும் அவங்க ஒரு பெருசா கத்துக்கிட்ட மாரி இருக்காது. கடைசி வரைக்கும் நம்ம ஏதோ சாப்பிட்டோம், செத்தோம் அப்படிங்கிற மாரி போயிரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, மனநிலை பாதிக்கப்பட்டு, மனப்பிறழ்வு, மனநிலை பாதிக்கப்பட்டு வேற ஒரு மாரி ஆயிருவாங்க. சரிங்களா? அந்த போராடக்கூடிய அந்த மனச வலிமைய குடுக்கிறது கேது. அதே மாரி அந்த ஆயுள காப்பாத்தி கொண்டு போறது ராகு. இந்த 2ம் இருந்தா மட்டும்தான் இந்த மாரியான வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்து நம்மளால முன்னேற முடியும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த கோயில் வந்து ராகு, கேது பரிகார ஆலயமா இருக்கு. இங்க ராகு, கேதுலாம் இருக்காங்க. லகுவராகி அம்மா இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதா தீர்த்து தரக்கூடிய அம்மா லகுவராகி இருக்காங்க. அதே மாரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க ரொம்ப அற்புதமா பஞ்சமி ஹோமம், ராகு, கேது பரிகார ஹோமம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரக ஹோமம், பைரவருக்கு பலி கொடுக்கறது, ராகு, கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிகார பூஜைகள் பண்றதுன்னு ஒரு பெரிய அளவுல போகும். அதுக்கப்புறம் அபிஷேகம், அன்னதானம், ஆராதனைன்னு அது பாட்டுக்கு ஒரு பெரிய அளவுல அன்னைக்கு ஒரு சிறப்பா ஒரு விழா மாரி நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம். எனக்கு இது மாரிதாங்கய்யா, முயற்சிலாம் பண்றேன். ஆனா என்னால முடியல. ஏதோ ஒரு வகையில எனக்கு தட்டுட்டு போகுது. ஆனா நான் முயற்சி பண்ண தான் ஆசைப்படுறேன். என்னால முடியல. நான் நல்லா இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா விபத்தாகும். இப்படிலாம் இருந்தா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த ராகு, கேது எனக்கு வந்து கொஞ்சம் சரியா இல்ல அப்படிங்கிறவங்க தாராளமா இந்த கோயிலுக்கு வரலாம். பஞ்சமிக்கு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பரிகார பூஜையிலயும் கலந்துக்கலாம். என்னால வர முடியல அப்படிங்கிறவங்க, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம அத பத்தி பார்ப்போம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம்.